தமிழன் இன்றைக்கு மைய முறைவழி அலகு, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதை பார்ப்போம். சுருக்கமாக சிபியூன்னு சொல்லி கொள்வது இந்த ப்ராசஸரை தான். இது 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுலேயும் சொல்லப்பட்டிருந்தாலும் இதை 10ல் ஒவ்வொரு பிரிவுகளின் செயல்திறன் எப்படி கொஞ்சம் மேலதிகமாக இருக்கும். அப்போ இந்த சிபியூவை பொதுவாக நாங்கள் கணனியின் மூளை என்று அழைக்கிறோம். பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்று சொன்னால் சிபியூ தான். இப்போ அதுக்கு வேறு பேர் இருக்குது. ப்ரொசஸர், மைக்ரோ ப்ரொசஸர், தமிழில் முறை வழியாக்கி, நுண்முறை வழியாக்கி என்று பேர்கள் இருக்குது. அது 3 வகையில் இருக்குது. ஒன்று, அதுக்குரிய பிரிவுகள், சிபியுன்ற பிரிவுகள். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், மற்ற கண்ட்ரோல் யூனிட், மெமரி ரெஜிஸ்டர், இப்படி 3 இருக்குது. அது சுருக்கமாக ஏஎல்யூன்னு சொல்லிக்கொள்ளலாம். எண்கணித தர்க்க அலகு தமிழில். கட்டுப்பாட்டு அலகு, மற்றது நினைவக பதிவேடு. இந்த 3 பகுதிகளின் செயல்களை பார்ப்போம். எண்கணித தர்க்க அலகு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், அங்கே கணித ரீதியான செயற்பாடுகளை செய்ய போகுது. தர்க்க ரீதியானது, கணித ரீதியான 2 செயற்பாடு அங்கே நடக்கும். கட்டுப்பாட்டு அலகு கணனியின் சகல உத்திகளையும் கட்டுப்படுத்துது என்று சொல்லுவோம். கணனியின் சகல பகுதிகளையும் அது கட்டுப்படுத்த போகுது. அதே மாதிரி மெமரி ரெஜிஸ்டரியன் இருக்குது என்று சொன்னால், ப்ரொசஸ் நடந்துகொண்டு இருக்கிற நேரம் அங்கே டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற அவுட்புட் இதுகளை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஏற்கனவே RAM இந்த வேலை தான் செய்து இருந்தாலும் சிபியூவோட கிட்டவா, அதாவது ப்ரொசஸிங் யூனிட்டோட கிட்டவா ஒரு மெமரி இருக்குதுண்டா அது இதுதான். இதுவும் ஒரு டெம்பரரி மெமரி என்று சொல்லுவோம். டெம்பரரி மெமரி இது. ப்ரொசஸ் முடிய அந்த டேட்டா விடுவிக்கப்பட்டுடும். கணனியின் கதி என்று பார்த்தோம்னா, கம்ப்யூட்டருக்கு ஸ்பீட் இருக்குது, ஹேர்ட்ஸில் அளப்போம். தற்காலத்தில் சொல்லப்போனால் ஜிகா ஹேர்ட்ஸ், ஜிகா ஹேர்ட்ஸ் இல்லாட்டி மெகா ஹேர்ட்ஸ் இருக்கலாம். அலகு பொதுவாக ஹேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு குளாக் ஸ்பீட் என்ற ஒரு பேரும் இருக்குது. கடிகார கதி என்னும் இதை சொல்லிக் கொள்கிறது. இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரின் ஸ்பீட், அதின் ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது பார்க்க போகிறீங்களா, நீங்கள் விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணி கொண்டு போய் அல்லது டெஸ்க்டாப்பில் நேரடியாக உங்களுக்கு திஸ் பழைய கம்ப்யூட்டர் மைக் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ திஸ் பிசியை கண்டுபிடித்தீங்களா ரைட் கிளிக் கொடுங்க. இல்லையண்டா நீங்கள் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் என்ற இந்த விண்டோ ஓப்பன் பண்ணினீங்களென்றாலும் சைட்டில் திஸ் பிசின்னு வரும். இதுக்கு மேலேயும் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். ப்ராப்பர்ட்டி போனால் ஒரு உங்களுடைய கம்ப்யூட்டரின் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து கொள்ள முடியும். அது RAM என்ன, അതിൻ്റെ ஸ்பீட் என்ன, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது போன்ற கணக்க விஷயங்களை இங்கே பார்க்கலாம். எனக்கு அது லோட் ஆகுது என்றாலும் இடையில பார்ப்போம். இப்போ கணனின்ற கதி என்ற விஷயம் எவ்வளோந்தான். நினைவகங்களை 2ஆக பிரிக்கிறோம், மெயின் மெமரி, செகண்டரி மெமரி என்று. பொதுவாகவே மெயின் மெமரி என்று சொன்னால் RAM தான் குறிக்கும் என்றதை மறக்காதீங்க பொதுவாக. இப்போ செகண்டரி மெமரி, துணை நினைவகம் என்று சொல்கிறது என்னென்னா பெர்மனெண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய இடங்கள். அதில் 3 வகை சொல்கிறோம். ஒன்று வெக்டர் மீடியா டிவைஸ், காந்த ஊடக சாதனம். ஒப்டிக்கல் மீடியா டிவைஸ், அதாவது ஒளியியல் சாதனங்கள். அடுத்த solid ஸ்டேட் டிவைஸ், திண்மநிலை சாதனம் என்று சொல்கிறோம். அப்போ பிரதான நினைவகத்துக்குள்ள முக்கியமாக RAM வரும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை தான் RAM என்று சுருக்கமாக சொல்கிறது.
அதே மாதிரி இந்த மெமரி இல்லையண்டா கம்ப்யூட்டர் வேலை செய்யாதுன்ற நிலைமை தான் இந்த பிரதான நினைவகம். அதோட ரீட் ஒன்லி மெமரியும் அங்கே வருது. மற்றது கேச் மெமரி என்று சொல்லி இன்னும் ஒன்றும் இருக்குது. அது சிபியுக்கு உள்ளேயும் இருக்கும், வெளியில இருக்கும். அதுலேயும் பிரிவுகள் இருக்கு, பார்ப்போம். அப்போ ரெண்டு வகையாக நாங்கள் நினைவகங்களை பிரிக்கிறோம். இப்போ முதலாவது பிரதான நினைவகம் என்று பார்த்தீர்கள், பிரைமரி மெமரி. இங்கே மூன்று சொல்கிறோம் நாங்கள்: ரெம், ரொம், கேச் என்று சொல்கிறோம். ரெம் இல்லையண்டா கம்ப்யூட்டர் வேலை செய்ய போகிறது இல்லை. கட்டாயம் ஃபோன் இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, ரெம் இருக்கும். ரொம் வந்து மதபோர்ட்டோடையே இருக்கும். அது கணனி மதபோர்ட் தயாரிக்கிற நிறுவனத்தாலேயே அங்கே மெமரி இன்ஸ்டால் பண்ணப்பட்டு இருக்கும். அதை அப்டேட் பண்ணலாம் அந்த மெமரி. நான் ரைம்ன்றது டெம்பரரி மெமரி. கம்ப்யூட்டர் வேலை செய்ய நிற்கிற நேரம் மட்டும் டேட்டா இருக்கும், பிறகு அழிஞ்சிடும். கேச்சும் அப்படித்தான். கேச் வந்து ரெண்டுக்கும் இடையில இருக்கும். அதாவது சிபியூக்கும் ரைமுக்கும் இடையில இருக்கும். இப்போ ரேண்டம் அக்சஸ் மெமரி இருக்கிற மாதிரி இங்கே டேட்டா தற்காலிகமாகத்தான் சேவ் பண்ணி வச்சிருக்கு. கம்ப்யூட்டரை நீங்கள் நிப்பாட்டேக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கல டேட்டா எல்லாமே அழிஞ்சிடும். இதால் இதுக்கு ஒரு அழிதகும் நினைவகம் வாலட்டைல் மெமரி என்று சொல்லினோம். அழியக்கூடிய நினைவகம் வாலட்டைல் மெமரி என்று கேட்டாலும் இது அன்முறை. ஒரு டேட்டாவை நாங்கள் வெளியிடணும், இல்லாட்டி இன்புட் பண்ணுறது, உள்ளே போகிறது எல்லாமே ரைமு கூடவே நடக்கும். டேட்டா போய் வாரது, ப்ரொசஸ் ஆகிறது, ப்ரொசஸுக்கு போய் வாரது, பிறகு நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா செகண்டரி மெமரிக்கு, அதாவது ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கொள்வோம். ஹார்ட் டிஸ்க்கு சேவ் பண்ணுறதுக்காக ரைமுக்கு போய்த்தான் வரும். ரைம் தான் இங்கே நடுவில் இருந்து கொள்ளும். ரொம் என்று சொல்கிறது ரீட் ஒன்லி மெமரின்னு சுருக்கம். ரொம் ஒரு பெர்மனன்ட் மெமரி தான். அதை அழிக்கிறார் நீங்கள். அழிக்கலாம், அப்டேட் தான் பண்ணலாம். அதை இல்லாமல் பண்ணிடலாம். இதனால இது அழிவுறா நினைவகம்னு சொல்கிறோம். நான் வாலட்டைல் மெமரிக்குள்ள இது வரப்போகுது. இதில் வகைகள் இருக்குது. இதில் பயோஸ்ன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுவோம். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டத்து தான் பயோஸ்ன்னு சொல்லிவினோம். இப்போ கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு அடிப்படையாக என்ன தகவல் தேவையோ அது ரொம்மில் காணப்பட போகுது. கம்ப்யூட்டர் மதபோர்ட்டை உற்பத்தி செய்கிற நிறுவனம் இந்த மெமரியை ரொம்மில் போட்டு உற்பத்தி செய்திருக்கும். அது நீங்கள் அப்டேட் பண்ணலாம் தேவையின் நிமித்தம். பதுக்கு நினைவகம் என்று சொன்னால் கேச் மெமரி. இது எங்கே இருக்க போகுதுன்னா சிபியூக்கும் ரேமுக்கும் இடையில இருக்க போகுது. இப்போ எங்கண்ட சிபியுன்ற ஸ்பீடும் ரெம்மின்ற ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த நேரங்களில் இது என்ன செய்ய போகுதுண்டா இடையில நின்று ஸ்பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகும். அடுத்தது முதன்மை நினைவகங்கள் என்று பார்க்குறோம். அதுக்குரிய தொடர்பு அதுக்கு நினைவகத்துக்கு போய் எப்படி மையமர வழியாக இடையில நிற்குது என்று பார்த்தோம்னா, முதன்மை நினைவகத்துக்கு ஒரு டேட்டா தேவைப்பட்டா பதுக்கு நினைவகத்தில் இருக்கும்னு பார்க்கும். பதுக்கு நினைவகத்தில் இருந்தால் நேரடியாக எடுத்துக்கொள்ளும். அப்போ ஸ்பீடாக இருக்க போகுது. பதுக்கு நினைவகத்தில் இல்லாடித்தான் இங்கே வரப்போகுது. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கும் ரெம்முக்கும் இடையில இது இருக்கிறதால அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அடிக்கடி தேவைப்படுற டேட்டாக்களை பதுக்கு நினைவகத்தில் வச்சுக்கொண்டு ஸ்பீடாக வேலை செய்யணும்னு இருக்கு. துணை நினைவகங்கள் நீங்கள் கேள்விப்பட்ட மெமரிகள் எல்லாம் இருக்க வரப்போகுது. பெர்மனண்டாக ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்கும். அதில் பிரிவு சொல்கிறோம் என்னென்னா, காந்த ஊடகத்தை பயன்படுத்துகிற நினைவகங்களை நாங்கள் சொல்கிறோம் காந்த ஊடக சாதனம். அதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி, மேக்னெட் டேப் என்று வருது. இது காந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது. இப்போ ஹார்ட் டிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது? இது பெர்மனெண்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஒரு முக்கியமாக ஒரு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட் டிஸ்க் கட்டாயம் இருக்கு.
தற்காலத்தில் ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக அதுக்கு பிரதியிடம் வேறு ஏதாவது இருக்குது. இங்கே டேட்டாவை ரைட் பண்ணலாம், திருப்பி ரீட் பண்ணக்கூடிய ரெண்டு செட்டப்பும் இங்கே இருக்கும். ഇതിൻ്റെ கெப்பாசிட்டி டிபியில் தான் இந்த காலம் இருக்குது, டெராபைட்ஸில். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் குறைஞ்சது 250 GB ஹார்ட் டிஸ்க் தான் பார்க்கலாம். அதுக்கு முற்பட்டதெல்லாம் இப்போ இல்லை. இதே இப்போ அதிகமாக இல்லை. இப்போ டிபி கணக்கில் தான் ഇതിൻ്റെ கெப்பாசிட்டி வரும். ഇതിൻ്റെ எப்படி இயங்குது, ഇതിൻ്റെ பகுதிகள் என்னன்றது மேலோட்டமாக சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு காந்தம் பூசப்பட்ட ஒரு தட்டு ஒன்று இருக்கும், நினைவக தட்டு லேட்டர். நடுவில் ஒரு சுழல் தண்டு, அது இதை சுத்தம் பண்ணுறதுக்கு இருக்குது. இனி இங்கே டேட்டாக்கள் இருக்க போது இந்த ஹெட் வந்து இப்படி இப்படி அசைஞ்சு இதுக்குள்ளால டேட்டாவை வாசிக்கிறதுக்கு உதவியாக செய்ய போகுது ஹெட். அதோட உங்களுக்கு தூண்டி புயம், அக்வேட்டர் ஆப் இப்படி இருக்க போகுது திருப்புறத்துக்காண்டி. இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இங்கே கேபிள் இருக்குது. இங்கே நான் காட்டின படம் பழைய மாடல் ஹார்ட் டிஸ்கில் தான். தற்காலத்தில் சாட்டா கேபிள் என்று சொல்லி சொல்லுவோம். பழைய முறைமையில் அந்த கேபிள் வித்தியாசம், கொஞ்சம் அகலமாக இருக்கு. இப்போ நெகிழ்வட்டு என்று சொல்வதும் காந்த ஊடகத்தை சார்ந்ததுதான். இது 1.4 MB, அதாவது கெப்பாசிட்டி சரியாக குறைவு. இதுக்கு இப்போ கம்ப்யூட்டரில் இதுக்கு போட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்காது, ஃப்ளப்பி டிரைவ் போட்டுறதுக்கு இடம் இல்லை. காந்த நாடாக்கள் தற்காலத்தில் பயன்பாட்டில் இல்லை. இதில் வீடியோ கொப்பியைத்தான் இங்கே நாங்கள் போட்டு கிடக்கு. ஹார்ட் டிஸ்க்கு முற்பட்ட காலத்தில் கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு இந்த காந்த நாடாக்களை பயன்படுத்தி இருக்கிறோம். கெப்பாசிட்டி கூடினது எதுன்னு கேட்டாலும் இந்த காந்த நாடாக சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒளியியல் சாதனங்கள் என்று பார்த்தோம்னா சிடி, டிவிடி, ப்ளூரே ஒன்று சொல்லணும். இங்கே லேசர் கதிரை கொண்டு தான் டேட்டா ரைட் பண்ணப்படுது, ரீட் பண்ணப்படுது, ரெண்டு நடக்கும். இப்போ சிடி காம்பேக்ட் டிஸ்க், அதுதான் சுருக்கம். டிவிடி என்றால் டிஜிட்டல் வெர்சைட்டல் டிஸ்க், பல்திற ஆற்றல் வட்டு என்று சொல்லுவோம், இல்லாட்டி பல்வித தட்டுகள் என்று சொல்லுவோம் டிவிடி. மற்றது ப்ளூரே. இப்போ சிடியில் என்ன மாதிரி வகை இருக்குமோ கிட்டத்தட்ட எல்லா டிவிடியும் ப்ளூரேயும் கிட்டத்தட்ட சிலவில் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சிடி என்று சொன்னால் விரிவாக தெரியும். கெப்பாசிட்டி 900 MB மட்டும் இருக்கலாம், 650 இருந்து இதுக்கு இந்த ரேஞ்சுக்கே இருக்கலாம். கொஞ்சம் படம் போட்டிருக்கு 700 MB என்று. பொதுவாக எங்கள்கிட்ட வந்த சீரி இப்படி இப்போ வர இல்லை. இப்போ சீரி பயன்பாடு இல்லை. சீரி இருக்கும், பயன்பாடு இல்லை. சிடிஆர் என்று சொல்றது ஒரு தடவை நீங்கள் டேட்டாவை ரைட் பண்ண விடும், பேர்ந்து ரீட் பண்ண மட்டும். இப்போ சிடிஆர் என்று இருந்தால் கருத்து ஒருக்கா ரைட் பண்ணலாம், ஒரு சீரி ஒன்று வேண்டி ரைட் பண்ணலாம், பேர்ந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க. ஆர்டபிள்யூன்னா ரீரைட்டபிள் சீரி என்னும் வந்தது, ரீரைட்டபிள். அதை டேட்டாவை அழிச்சு நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் சிடி அதில் கை படுறதால, தூசுகள் படுறதால விலைக்கு பழுதா போகிறது தன்மை இருக்கு. டிவிடி இப்போ இன்னைக்கு படம் பார்க்குறீங்க, கூட படங்கள் வருதுன்றா அது இப்போ கூடுதலாக இல்லை. டிவிடி 7 தான் இப்போ பயன்பாட்டில் இருக்கு ஓரளவு. ഇതിൻ്റെ கெப்பாசிட்டி கூட 4.7 GB. நாங்கள் பாவிக்கிறது 4.7 GB எங்கள்கிட்ட வாரது, அதை விட கூடவும் இருக்குது. இங்கேயும் அங்கே சொன்ன மாதிரி டிவிடி ரோம் அப்படின்னு சொன்னால் வாசிக்கிறதுக்கு மட்டும். அது டிவிடி ஆர் ஒருக்கா ரைட் பண்ண விடும், பிறகு வாசிக்கிறதுக்கு மட்டும். ஆர்டபிள்யூ ரீரைட்டபிள், அதே கருத்தில் இருக்குது. ப்ளூரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ப்ளூரே வந்து கெப்பாசிட்டி கூட 25 GB மேலே தான் இருக்கும். இதை நல்ல குவாலிட்டியான படங்கள் ரைட் பண்ணி இதில் வாரது. கூடுதலாக சாமத்தியை விட்டு கொப்பின்னு சொல்லி அவங்க கொடுக்குறதும் ஒரு காலத்தில் டிவிடி, இப்போ பென்ட்ரைவ்லாம் கொடுக்கிறோம். இப்போ டிவிடி பயன்பாடும் சரி, ப்ளூரே பயன்பாடும் இப்போ இல்லை. இப்போ ப்ளூரேயில் இருக்கிற வகைகள் ப்ளூரே ஆர், அதே கருத்து ஒரு தடவை ரைட் பண்ணலாம், பேருந்து வாசிக்கிறதுக்கு மட்டும். ஆர்இ இது திரும்பி திரும்பி நிரம்பும் மட்டும் நீங்கள் ரைட் பண்ண விட மாட்டது கருத்து. ஒருக்கா ரைட் பண்ணலாம், பிறகு நிரம்பும் மட்டும் ரைட் பண்ணலாம், அழிக்கிறார். ப்ளூரே 3D என்று சொல்றது முப்பரிமாண படங்கள் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது.
இப்போ திண்மநிலை சாதனம் பார்த்து கொண்டோம்னா திண்மநிலைன்னு இங்கே ஏன் சொல்கிறோம்னா அசைவுகள் இல்லாமல் டேட்டா வாசிக்கப்படுகிறத குறிக்குது திண்மநிலை அசைவற்ற நிலை அந்த மாதிரி. இது பென்ட்ரைவ் மெமரி கார்டு நிறைய வகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ யூஎஸ்பி என்று சொல்றது அந்த போர்ட்டை தான் கூடுதலாக சொல்கிறோம். யூனிவர்சல் சீரியல் பஸ் என்றது யூஎஸ்பி. பென்ட்ரைவ் என்று நீங்கள் சொல்லலாம், ஃப்ளாஷ் டிரைவ்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்டி கார்டு, செக்யூர் டிஜிட்டல் கார்டு, அதைத்தான் எஸ்டி கார்டு என்று சொல்கிறோம். இது வந்து லேப்புகளில் சிலதுக்கு போடலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு அதுக்குள்ளே போடலாம். கேமராக்களுக்கும் இது பாவிக்கிறோம். மெமரி கார்டு கணனியின் துறைகள்னு சொன்னால் இப்போ வேறு டிவைஸு மதபோர்ட்டோட வேறு டிவைஸ் மவுஸ் கீபோர்ட் அப்படி ஏதாவது டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க கம்ப்யூட்டரோட, அதுக்கு பாவிக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் அந்த இடைமுகத்தை தான் நாங்கள் போர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் போர்ட்ஸ், தமிழில் குதைகள்னு சொல்லலாம், இல்லாட்டி துறைகள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு நீங்கள் சொல்லலாம். இப்போ PS2 என்று சொல்கிறது இந்த காலம் இல்லை, பழைய கம்ப்யூட்டர் வழியே இருக்கும். அது கீபோர்டுக்கு பச்சை கலர்லையும், சாரி கீபோர்டுக்கு வந்து இந்த ஊதா கலர்லையும், சுட்டிக்கு பச்சை கலர், மவுஸுக்கு பச்சை கலர்லையும் இருக்கு. PS2ல ரெண்டு கலரில் இருக்கு, மாறிக்கொள்கிறாது. மவுஸு கொண்டு கீபோர்டு கொண்டு இருக்கு. அது PS2. இந்திய காலம் அது யூஎஸ்பிலேயே கொடுக்கப்படுது. அப்போ இந்திய காலம் இந்த போர்ட்ஸை காண கிடைக்காது. அதுக்கு பதிலாக யூஎஸ்பி தாராளமாக கிடக்க போகுது. இந்த பேரலல் போர்ட் பிரிண்டரை கனெக்ட் பண்ணு ஸ்பெஷலாக வந்தது. இந்திய காலம் கம்ப்யூட்டரில் காண முடியாது, இப்போ பயன்பாடு இல்லை. இது HDMI தற்காலத்தில் ஃபேமஸாக இருக்கிறது உண்டு. HDMI அது டிவியில் இருந்து டிவி டிவிடி பிளேயர் இப்படி நிறைய எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தப்படுது. RJ45ன்னு சொல்கிறது இது என்றால் ஒன்று ஒன்றா பார்த்து கொண்டு போவோம். தெளிவு சொன்ன மாதிரி சுட்டிக்கு பச்சை கலர், கீபோர்டுக்கு ஊதா கலர், அது நான் சொல்கிறது. ஓகே, பரலல் போர்ட் இதுதான். அது பிரிண்டரை கனெக்ட் பண்ண முந்தி பாவிச்சிருக்கிறோம். HDMI அது தற்கால கம்ப்யூட்டரில் இல்லாட்டி இந்த டிவைஸில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். டிவிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பின் இருக்க போகுது. அப்போ அதிൻ്റെ விரிவாக்கத்தையும் வேணுமெண்டா பார்த்து கொள்ளுங்க. ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிவிடும். RJ45 நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் வரும். கம்ப்யூட்டரில் இருக்கும், அதை விட லேப்லேயும் இருக்குது. அதில் நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் கேபிள், இப்போ நாங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிட்டு போயிருக்கோம். நெட்வொர்க் கேபிள் கூட கனெக்ட் பண்ணிக்கல இந்த போர்ட்ஸாக பயன்படுத்தப்பட போகுது. RJ45 மோடம் ரவுட்டர் அதெல்லாம் இருக்குது. சவுத் போர்ட்னு சொல்கிறது நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே நீல நிறத்தில் இருக்க போது, அதே நேரம் சாரி ஸ்பீக்கருக்கு பச்சை கலரில் இருக்க போகுது, இளம் பச்சை. மற்றது மைக்குக்கு ஊதா நிறத்தில் இருக்க போகுது. இதுதான் ஸ்டாண்டர்ட் கலர்ஸ். நீலம் ஏன் இருக்குதுன்னு சொன்னால் வேற ஒரு டிவைஸில் இருந்து சவுண்டை இங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ரேடியோவில் இருந்து போகிற பாட்டை ரெக்கார்ட் பண்ணணுமெண்டா ரேடியோவில் அவுட் எடுத்து கம்ப்யூட்டரில் நீங்கள் இங்கே நீல நிறத்துக்கு கொண்டு வரணும். நீல நிறம் லைனில். இதை விடவும் வேறு வேறு போர்ட்ஸுகள் இருக்குது. அது வந்து சவுண்ட் கார்டு ஒன்று வேண்டி இன்ஸ்டால் நீங்கள் பண்ணிக்கல, அங்கே சவுண்ட் கார்டு வழியாக அதுகள் இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் கார்டு வேண்டணும். இது டிஃபால்ட்டாக இந்த கலர்ஸ் தான். ஆனால் தற்காலத்தில் இந்த கலர்ஸோட கம்ப்யூட்டர் வாரது குறைவு. ஏனெண்டா அங்கே எல்லா பின்னும் ஒன்றுக்க வந்துட்டு கம்ப்யூட்டரில் செட் பண்ணிக்கல பின்ன நாங்கள் அடிக்க. இப்போ என்னுடைய கம்ப்யூட்டருக்கு இந்த கலர்ஸ் தான் கிடக்குது. பின் அடிக்கல அதுக்கு இருக்கு, லைன் இன்னா லைன் அவுட்டா மைக் இன்னா அப்படின்னா இது இருக்கு. யூஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பஸ், இது தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சது. அநேகமான டிவைஸ் இன்னைக்கு இதில் தான் கனெக்ட் பண்ணுறோம். கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், பிரிண்டர் உட்பட கனெக்ட் பென்ட்ரைவ் அடிக்கிறதும் இதில் தான். ஒரு முக்கியமான ஒரு போர்ட் இந்த காலத்தில்.
இது பிளக் அண்ட் ப்ளே மெத்தட்னு சொல்கிறோம். என்னென்னா இது கம்ப்யூட்டர் பெருசு ஒன்று கேட்கலையும் நீங்கள் கீபோர்டு மவுஸுகளை கழட்டி பூட்டலாம், வேறு செய்யணும். அதான் பிளக் அண்ட் ப்ளே மெத்தட், ஒளிவினவுடன் வேறு செய்வது என்ற கருத்து. ஆனால் பழைய PS2 முறையில் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணித்தான் பாவிக்கணும். கழட்டப்பட்டால் அப்புறம் திருப்பி பூட்டினா வேலை செய்யாது. ரீஸ்டார்ட் பண்ணி வந்து தான் அது வேலை செய்யும். இந்த VGA வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர்னு சொல்கிறது தமிழில் ஒளியுறுத்துறைன்னு சொல்லுவோம், காணொளி வரைவியல் பொருத்தியன்னு சொல்லலாம். இது இதில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த துவாரங்கள் இருக்குது. 15 ஹோல்ஸ் இருக்க போது அது இந்த ஷேப்பில் இருக்க போகுது. 5 5 5 ஒன்று ஒன்று பக்கமாக இருக்க போகுது. இது வேறு வேறு கலர்ஸில் வரும். நீலம் தான் இல்லை, ஒரு கருப்பு அப்படி ஏதாவது வரலாம். ஒரு கம்ப்யூட்டரை மானிட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைய காலமும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்று. சீரியல் போர்ட் தற்காலத்தில் இல்லை. இது எங்கே பாவிச்சிருக்கணும்னா முந்தி மொடம் பாவிச்சிருக்கணும். பட் ஆக முதல் மவுஸுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அது கூட புக்கில் அதை பற்றி இல்லை. மற்றது நாங்கள் யூபிஎஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், யூபிஎஸ் கம்ப்யூட்டர் சட் டவுன் ஆகி யூபிஎஸ் இந்த பாட்டுக்கு நிற்கணும் என்ற நிலைமை இருந்தால் முந்தி இப்போ காண்றேன் நான் இதை யூபிஎஸ்க்கு பின்னாலே இந்த போர்ட் வாரது. ரைட், இது சீரியல் போர்ட். எங்கே பாவிக்கலாம் என்றால் மொடத்தை நீங்கள் சொல்லுங்கள், புக்கில் இருக்கிறது படி. ரைட், இப்போ கணனியின் பகுதிகளை நாங்கள் 2 கட்டமாக பிரித்து பார்த்துருக்கிறோம். கம்ப்யூட்டருண்ட பார்ட்ஸுகளை பற்றி சரியா உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்று கருதி இதை நான் ஒரு வீடியோவாக எல்லாம் அப்லோட் பண்ணி கிடக்கு. தேவையான நேரம் திருப்பி பாருங்க. ഇതിൻ്റെ പിന്നോട്ടങ്ങളെ നിങ്ങൾ சொல்லுங்க. அடுத்த வகுப்பு சந்திப்போம்.